வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறதுக்கு சட்டுன்னு டீ கொதிக்கிற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு 2 கப் அளவு தண்ணி வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெயும் 1/4 ஸ்பூன் அளவு உப்பும் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா உள்ளே போட்டு இந்த மாதிரி லைட்டாக சேமியா உடையாமல் கிளறி விட்டுட்டு சேமியா வந்துச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிடலாம். சேமியா வடிகட்டிட்டு நம்ம நார்மல் வாட்டரில் சேமியா ஊற்றி அலசிக்கலாம். ஏன்னா நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி அலசும் போது சேமியா ஒன்று ஊற்றிட்டு இல்லாமல் உதிரியாக சாஃப்டாக இருக்கும். இப்போ சேமியா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பால் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ காய்ச்சின பாலாக இருந்தால் அப்படியே ஒரு டைம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பாலாக இருந்தால் காய்ச்சிக்கோங்க. இப்போ நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். 2 பேர்த்துக்கு மாதிரி டீ வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போ டீ ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நான் காய்ச்சின பால் தான் நான் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் இருந்தால் காய்ச்சிக்கோங்க. இப்போ காய்ச்சின பால் ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போ பால் கொதி வந்துட்டாங்க. டீக்கு மெயினே டீ தூள் தான். அந்த டீ தூளை 2 ஸ்பூன் போட்டு கூடவே 4 ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம். இந்த டீ வந்துட்டு 2 பேர் குடிக்கலாம். 2 பேர்த்துக்கு வர மாதிரி தான் நான் டீ இப்போ வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம டீ டிகாஷன் ரெடி பண்ணிவிட்டு பால் கூட கடந்தோம்னா அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம பால்லேயே வந்துட்டு டீ தூள் சர்க்கரையும் போட்டு கொதிக்க வைக்கும்போது அது வந்துட்டு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சைட் பை சைடாக நம்ம மிச்சருக்கு ரெடி பண்ண போகிறோம். மிச்சருக்கு நம்ம கடாயில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிச்சர் அந்த சேமியா பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வேக வச்சு ஆற வச்சுருக்க சேமியா கூட நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு பதறி எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. சேமியா வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருப்பீங்க. மறுபடியும் அந்த உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. இருந்தாலும் இதை நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சேமியா வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா உளுத்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் குக் பண்ணினீங்கன்னா போதும். அது அப்படியே எடுத்து நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்தது கூட நம்ம பொட்டுக்கல்லையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்லையும் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கல்லையும் பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம பொட்டுக்கல்லையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பூண்டையும் போட்டு பொரிச்சு எடுக்கணும். பூண்டு பொரிச்சதுக்கு எடுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சேமியா பொட்டுக்கடலை பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். அது கூட இப்போ நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கலந்து விடும்போதே உதுத்து விட்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ டீயும் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஈவினிங் டைமில் டீக்கு ரெடி பண்ண நம்ம மிக்சரையும் டீயும் நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ டீ வந்து நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டின டீயை கிளாஸில் ஊற்றி எடுத்துட்டோம். இப்போ கூடவே வந்துட்டு மிச்சரை சர்வ் பண்ணிட்டோம். இப்போ ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக டீயும் மிச்சரும் உடனடியாக நம்ம செஞ்சுட்டோம். டீ செஞ்சுட்டு ஸ்நாக்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டில் சேமியா இருந்துச்சுன்னா இது போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன மெத்தடில் டீ மிச்சர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.